தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையில் இன்றைக்கு பராகுவே தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிக்க போகிறோம். தென் அமெரிக்காவின் மத்தியில் அமைந்துள்ள ஒரு குடியரசு நாடாகும். இந்நாட்டிலே தேவனுடைய கண்கள் பதிக்கப்படும்படியாகவும் இந்நாடானது தேவ அன்புக்குள்ளே வளரும்படியாகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். இது நாட்டின் தலைநகரமானது அசுன்சியோன் ஆகும். இத்தேசத்தின் மக்கள் தொகை சுமார் 62 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். 95.5% கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றினவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். இங்கே நிர்வாக பிரிவுகளானது 17 துறைகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு துறைகளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய் நாம் ஜெபிப்போம். இத்தேசத்திலே கர்த்தர் எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவர்களுடைய விவசாயம் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் அவருடைய பொருளாதாரம் சிறந்து விளங்கும்படியாகவும் நாம் ஜெபிப்போம். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும்படியாய் நாம் இன்றைக்கு பாரத்தோடு ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி பராகுவே தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் பராகுவே தேசத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம். சுமார் 62 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்தின் மீது கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, இவர்களுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒருத்தர் கூட ஆண்டவரே வறுமையினாலே கஷ்டப்படாதபடிக்கு சகல விதமான ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் தந்தருளுங்க. இவர்களுடைய விவசாயம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நிர்வாகத்துறையிலே கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமா இங்குள்ள திருச்சபைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே, உம்மை மாத்திரம் உயர்த்தி பிடிக்கத்தக்கதாய் கள்ள உபதேசங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா, சத்தியத்தை சத்தியமாய் போதித்து ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் கிறிஸ்துவின் அன்பிலே கொண்டு வருகிற அப்பா ஊழியர்களாய் இங்குள்ள ஒவ்வொரு ஊழியர்களும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். சுவாமி, ஒவ்வொருவருடைய பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு ஆண்டவரே ஒவ்வொருவரும் அந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க. சுவாமி, ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இங்குள்ள வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு தீமோத்திகளாய் எழுப்பப்படட்டும், தானியல்களாய் எழுப்பப்படட்டும், எஸ்தரை போல எழும்பட்டும், நெகேமியாவை போல எழும்பட்டும். ஆண்டவரே, கர்த்தருக்காக ஆண்டவரே தங்களுடைய தேசத்துக்காக திறப்பில நிற்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிற. சுவாமி, கர்த்தர் இந்த தேசத்திலே ஆளுகை செய்யுங்க. உம்முடைய 2ஆம் வருகைக்கு இந்த தேசம் ஆயத்தமுள்ள தேசமாய் காணப்படட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சிக்கிறபடியால் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.